அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தக்காளி வெங்காயம் வச்சு தொக்கு செய்ய போகிறேன். சப்பாத்தி வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அரிசி படைக்கிற முறத்தில் வந்து பிளாஸ்டிக் கவரை வந்து கட் பண்ணி அதில் தேய்ச்சி வச்சுட்டேன் சப்பாத்தியை. வெங்காயம் தக்காளி தொக்கு செஞ்சுக்குவோம். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பூண்டு, 4 தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு வந்துடுவோம். அடிச்சுட்டு வந்துட்டு காமிப்போம். ரொம்ப நேவாக அடிக்க வேண்டாம், சும்மா ஒரு 2 பல்ஸு விட்டால் போதும். ஓகே, அடிச்சுட்டு வந்துட்டு இப்போ காமிக்கும். இங்கே பாருங்கள், வெங்காயம் 2 சுற்றி இருக்கேன். தக்காளியும் அதே மாதிரியா நரப்புறன்னு தான் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இங்கே வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, அவ்வளோதான். கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு, காஞ்சிட்டு இப்போ நம்ம எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ அதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கிட்ட சோம்பு போட்டுக்குவோம். கடுகு போட்டுக்குவோம். கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். நல்லா பொரியட்டும். அது சும்மா ஒரு 2-3 பீஸு, ஒரு 10 இதுக்கிட்ட வெந்தயம் வாசனைக்காண்டி. வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு லைட்டாக ப்ரௌன் கலராக ஆகிட்டு இப்போ நம்ம தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த மிளகாத்தூள் பச்சை வடையெல்லாம் போய் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு திரண்டுட்டு வருது. இந்த நேரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். அந்த மிக்ஸி சாரை கழுவிட்டு தண்ணி வச்சுருந்தேன், அதை ஊற்றிட்டேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். இந்த 1 ஸ்பூனு மிளகாத்தூள் வந்து கரெக்டாக இருக்குது. காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. காரம் தேவைப்பட்டாக்க அதிகமாக வேணால் சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ கொதித்து அப்படியே திக்காக வரட்டும், பார்ப்போம். இது அப்படியே தெறிக்கும் மேலெல்லாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க.
கொதி வந்து நல்லா திக்காக எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னு பார்க்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இங்கிட்டு சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துகிட்ருக்கேன். சப்பாத்தி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு 3/4 ஸ்பூனுக்கிட்ட ஜீனி போட்டுக்கலாம். எதுக்கு ஜீனி போடுறோம்னா அந்த புளிப்பு உரப்பு இதெல்லாம் ஜீனி போட்டால் நல்லா கொஞ்சம் தூக்கலாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நல்லா அப்படியே அல்வா மாதிரி திரண்டுட்டு வரணும். அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி திரண்டுக்கிட்டு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்தால் தான் ஆஃப் பண்ணலாம். இதில் வந்து நான் மல்லித்தலை கருவேப்பிலையெல்லாம் போடலை. நாம் உடனே முடிக்கிற மாதிரி இருந்தால் எல்லாம் போட்டுடலாம். அதனால் நான் இன்றைக்கி வந்து அதெல்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சப்பாத்தியும் தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. லைக் போடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.